நேர்மையும் எளிமையும் தான் கம்யூனிஸ்டினுடைய நற்பண்புகள். ஒரு கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் நேர்மையாக இருப்பதும் எளிமையாக இருப்பதும் தான். நான் சொல்வதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 2 கம்யூனிஸ்ட் பிரமுகருடைய வீட்டு திருமணங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதானி அம்பானி வீட்டு திருமணம் போல நடந்திருக்கிறது. அவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களும் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சட்டமன்றம் சென்றவர்கள் தான். அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இல்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அரங்கம் நிரம்பி வழிய வேண்டுமே. எனவே நேர்மையும் எளிமையும் நிறைந்தவர்களாக இருப்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதனாலே தான் ஒரு நல்ல கண் ஐயா என்கிற பொழுது நமக்கு காணாத ஒரு மனிதனை கண் முன்னால் கண்டெடுத்து விட்ட உணர்வு உள்ளத்திற்குள் ஊற்றெடுக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்! நான் சார்ந்த அனுபவத்தை தான் பேசுகிறேன். புத்தகத்தில் படித்ததையோ பிறர் சொன்னதையோ உங்களிடம் நான் கடைபிடிக்கவில்லை. ஐயா அவர்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். நல்லவர்களை நாம் வெற்றி பெற செய்து விடுவோமா? அப்படி செய்துவிட்டால் நாமக்கல்லான் பாடிய பாட்டுக்கு என்ன பொருள் இருக்கும்? தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அது என்ன குணம்? நீச குணம். ஒருபோதும் நல்லவர்களின் பின்னால் நிற்பதில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான குணம். ஜீவாவையே தோற்கடிக்கவில்லையா? ஒரே ஒரு முறைதானே அவர் சென்னையில் வட சென்னையில் நின்று வெற்றி பெற்றார். அடுத்த முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார் அல்லவா நாகப்பட்டினத்திற்கு சென்று. எனவே ஜீவாவை விட ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அது மாதிரி ஜீவாவை போலவே வாழக்கூடிய ஒரு மனிதர். ஜீவாவை எவனாவது காணவில்லை என்றால் அந்த ஜீவாவின் வடிவத்தை, அந்த ஜீவாவின் வாழ்க்கையை இன்றைக்கு கண் முன்னாலேயே நம்மிடம் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற மனிதர் நல்ல கண்ணையா கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். வென்றாரா? தோற்று போனார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தில் நான் சென்று பேசினேன். அந்த அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக உன்னதமான மனிதர்களை வரவழைத்து பாராட்டுவதை ஒரு சமூக கடமையாக ஏற்றிருப்பவர்கள். நான் சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் பாராட்டுவதாக சொல்கிறீர்களே, நம்முடைய வாழ்காலத்தில் ஒரு அதிசயமாக வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு இதுவரையில் நீங்கள் பாராட்டு நடத்தியிருக்கிறீர்களா? யார் என்று கேட்டார். அவர் உங்கள் தொகுதியிலேயே நின்றார், ஆனால் அவரை தோற்கடித்து விட்டீர்கள். என்னையா சொல்கிறேன்? நல்ல கண்ண ஐயாவையா சொல்கிறேன்? ஆமாம். அவர் வருவாரா? அவர் ஒரு கம்யூனிஸ்ட். நாங்கள் எல்லாம் ஓரளவு வசதி உள்ளவர்கள். லயன்ஸ் கிளப், அரிமா சங்கம், நாங்கள் அழைத்தால் வருவாரா? அவரை வரவழைப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துவீர்களா? காத்திருக்கிறோம் என்றார்கள். நான் ஐயாவை தொடர்பு கொண்டு, ஐயா, இந்த கோவை அரிமா சங்கத்தில் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்றேன். அரிமா சங்கமா? நமக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது மணியன், என்னால் ஒருபோதும் வர முடியாது என்று எடுத்த உடனே மறுத்தார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நடுவிலே நின்று கம்யூனிசம் பேசுவதனால் என்ன பயன்? செல்வச் செழிப்பில் மிதக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே நீங்கள் நின்று கம்யூனிசம் பேச வேண்டும். இந்த ஏழையையும் இந்த பாழையையும் இந்த அனாதையையும் இந்த அகதியையும் அவன் சிந்தித்து சிந்தித்து இவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார் போல் நீங்கள் அவர்கள் நடுவில் பேச வேண்டும். அதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். உங்கள் பெருமை பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டாம். கம்யூனிசத்தை பேசுங்கள், அவர்களிடம் பேசுங்கள் என்று சொன்னேன். பிறகு அவர் இசைந்தார். நான் வருகிறேன் என்று சொன்னார். நான் அந்த லயன்ஸ் கிளப்பில் சொன்னேன், எனக்கும் அவருக்கும் சேர்ந்து செகண்ட் ஏசி, 2வது ஏசி, அதில் இருவருக்கும் 2 படுக்கையை பதிவு செய்து கொடுத்திருந்தான். இவர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு, நான் இவருக்காக அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவர் தன் மெல்ல வருகிறார். இவரோடு ஒருவர் வந்தார். பரவாயில்லையே, ஐயாவோடு துணையாக கூட ஒருவர் வருகிறாரே என்று நான் மகிழ்ச்சியோடு ஐயாவை வரவழைத்து, ஐயாவோடு நீங்கள் வந்தீர்களா என்றேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஊருக்கு போகிறேன், வழியில் ஐயாவை பார்த்தேன், ஐயாவோடு வருகிறேன் என்றார். இன்றைய அரசியல்வாதிகளை மனதில் வைத்துக்கொண்டு இவரை யோசியுங்கள். அவர் தனியாக வந்தார், ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு. பிறகு ஏசி அறையை பார்த்தேன். நான் இதில் ஏற மாட்டேன், நான் இதுவரையில் ஏசி
வசதி உள்ள படுக்கை பெட்டிகள் நான் ஏறியதே கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள். ஐயா, உங்களுக்கு இனி எப்படி விடுவது? இனிமேல் உங்களை நான் ஏசியிலெல்லாம் கொண்டு போவதற்கு டிக்கெட் வாங்க முடியாது, நீங்கள் இதில் தான் படுத்தாக வேண்டும் என்றேன். மிகவும் வற்புறுத்தி அவரை அழைத்து அதில் படுக்க வைத்தேன். ஏதோ நரகத்தில் ஒரு இரவு முழுவதும் இருந்ததைப் போல அவர் அதை அனுபவித்ததை நான் நேரடியாக பார்த்தேன். காந்தியை படித்தவன் நான், காமராஜரை பார்த்தவன் நான். ஆனால் இன்றைய மண்ணில் அந்த காந்தியும் காமராஜரும் சேர்ந்து செய்த கலவையாக என் கண் முன்னால் இருக்கிற ஒரே மனிதன் வியந்து போனேன். இப்படிப்பட்ட இவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல்கள். நான் சத்தியமிட்டு சொல்லுவேன், எந்த சமூக வீதியிலும் உரத்த குரலில், இந்த பொது வாழ்வில், இந்த 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு புறம்பாக பெற்று வாழக்கூடிய இடிந்த வாழ்வை நான் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது. அதற்கு காரணம், நான் காந்தியத்தை என் கல்லூரியிலேயே படித்தேன், காமராஜரை என் கண் முன்னாலே பார்த்தேன். மண்ணுக்காகவே சகலத்தையும் அர்ப்பணித்து விட்ட மகத்தான மனிதர்களின் வரலாற்றை தேடி 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 படித்தேன். வாழ்ந்தால் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்பதை என் வாழ்க்கை தவமாக நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட மனிதர்களில் கடைசியாக என் கண் முன்னாலே காட்சி தருபவர் இவர் என்கிற காரணத்தினாலேதான் காந்திய சகாப்தத்தின் கடைசி கருணை நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் என்று சொன்னார். பிறகு இவரை அழைத்து கொண்டு சென்றேன். ஐயா, நமக்கு அன்னபூர்ணாவில் இருவருக்கும் அறை ஒதுக்கி இருக்கிறார்கள், அங்கே போகலாம். வந்தது வரை சரி, எனக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்கிறது, நான் எங்கு வந்தாலும் கட்சி அலுவலகத்திலே தான் தங்குவேன், நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். பிறகு நிகழ்ச்சிக்கு நேரே வந்தார். நண்பர்களே, நான் பொதுவாக அன்பு, மனித வாழ்க்கையில் உயர் பண்புகள் இவற்றை பற்றியெல்லாம் இது போன்ற அரிமா சங்கங்களில் விளக்கமாக பேசுவேன். ஐயா, நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்றார்கள். நான் ஐயாவை பற்றி பேசப் போகிறேன் என்றேன். ஒரு 40 நிமிடம் ஐயா யார் என்பதை பேசினேன். உருகி போனார்கள். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் இந்த இயற்கை சூழல் இன்றைய சமூக நிலையில் எப்படி மாசுபட்டு கிடக்கிறது என்பது குறித்து அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அப்படி அவர் உரை நிகழ்த்திய பிறகு, நீங்கள் இன்றைக்கும் இதை பேசுகிற பொழுதே என் கண் முன்னால் அந்த காட்சி அப்படியே நிழலாடுகிறது. அத்தனை பேரும் பெருங்கோடீஸ்வரர்கள். ஒவ்வொருவனாக வந்தான். ஐயாவின் காலில் ஒவ்வொருவனும் விழுந்து விழுந்து எழுந்தான். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பெருமை தெரியாமல் நாங்கள் வாக்களிக்கவில்லையே. அதனால் ஒன்று புரிகிறது, இது பூக்கடைக்கும் விளம்பரத்தை வைத்து விளம்பர பலகையை மாட்ட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லக்கண்ணு ஐயா யார் என்பதை சொன்னால்தான் பல பேருக்கு தெரிகிறது. இதைவிட ஒரு சோகம் என்ன தெரியுமா? மதுரையிலிருந்து வந்த என்னுடைய நண்பன் மனம் உடைந்த நிலையில் இந்த கருத்தை சொன்னான். அண்ணே, நான் மதுரையிலிருந்து வந்தேன். அது சாதாரண படுக்கை வசதி கொண்ட S1, S2, S3 என்று இருக்கும் அல்லவா, ஏசி எல்லாம் இல்லாமல் சாதாரண சாமானியர்கள் படுப்பதற்கான கம்பார்ட்மெண்ட். ஐயா அவர்கள் படுத்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிற லோயர் பர்த்தில் படுத்து கொண்டிருக்கிறார். எதிரே என்னுடைய நண்பன் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் காலடியில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்டு ஒருவர் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டவர் என்ன செய்தார்? 2 காலையும் எடுத்து ஐயா படுத்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் நீட்டி வைத்துக் கொண்டார். நீட்டி வைத்துக் கொண்டு பேப்பர் படிக்கிறார். அவனுடைய 2 கால்களும் ஐயாவினுடைய உடல் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னப்பா இப்படி காலை வைக்கிறாயே என்று இவரும் கேட்கவில்லை. அவனும் அப்படியே இருக்கிறான். அதை பார்த்து பதறி போன இவன், அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. யார்? அவர் தான் ஐயா நல்லக்கண்ணு ஐயா. ஐயோ மன்னிக்கணுங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க போகிறீர்களா? நான் நல்லக்கண்ணு, என் மீது நீ கால் வைக்கலாமா என்று அவர் கேட்க வேண்டியதில்லை. தம்பி, உங்களுடைய 2 கால்களும் என் உடம்பின் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறதே,
கொஞ்சம் அப்படி தள்ளி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று கூட சொல்ல தெரியாத, சொல்ல விரும்பாத ஒரு அபூர்வமான யோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பற்றி நாள் முழுக்க பேசலாம். பேசினாலும் இந்த மண்ணில் நீங்கள் யாரும் அதன்படி வாழப்போவது கிடையாது. ஆனால் இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனால் ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்கே பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தான் இங்கே நம்ம சொல்ல முடியும். அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோங்க? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழசை பேசிட்டோங்க, இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். டெக்னோக்ராட்ஸ் பெருமளவில் நமக்குள்ள வரணும், பெருமளவில் நமக்குள்ள டெக்னோக்ராட்ஸ் வரணும். இன்னைக்கு அமெரிக்கா போகிறோம், யூரோப் போகிறாங்க, போய் நமக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்த போல அவர்களெல்லாம் திரும்ப இங்கே வந்து அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்முடைய இயக்கமும் நம்முடைய வருகின்ற காலத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். அத்தனை டேலண்ட்டை ரிஃபைன் பண்ணி நம்ம கொண்டு வரும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நம்ம பயன்படுத்தணும். இதில் எங்கேயுமே கூட நான் பெரிது நீன் பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்ட்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயம். ஆனால் அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. என்னுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் பிறந்தநாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்தநாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நாம் எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது.
234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்லேருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேப்பபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்த்துக்கு நாம் இருக்கோம், 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும், எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.